டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா இந்திய அரசியலமைப்பு ஓரியன்டான ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், அதாவது பாலிட்டி ஓரியன்டானது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு 2025 கேட்ட ஒரு கேள்விங்க. இதுக்கான கேள்விக்கான விடை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ப்ரீவியஸ் இயராகவே நடத்தியிருக்கோம். ஸோ இது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, கொடுக்கப்பட்ட விருதுகள் காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 1954 அந்த ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்டது தான். ஆனா நீங்க இதை எப்படி வரிசைப்படுத்தி இருக்கணும்னா, அந்த விருதுகளுடைய அந்த மதிப்பின் அடிப்படையில வரிசைப்படுத்தி இருக்கணும். இப்போ விருதுகள்ல உயர்ந்த விருது, இந்தியாவிலேயே வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா, இந்திய மாமணி அப்படின்ற இதுக்கு ஒரு வேறு பெயர் இருக்கு. ஓகேங்களா? இந்திய மாமணி, மாமணினா பெருசுன்னு அர்த்தமா, மானா பெரியது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 1. ரெண்டாவதா பத்ம விபூஷன் அப்படின்றது இரண்டாவதா வரும். மூன்றாவதா பத்ம விபூஷனுக்கு அப்புறம் பத்ம பூஷன், அப்புறம் 4 வருமா. நான்காவதா கடைசியா பத்மஸ்ரீ. இதுக்கான ஆன்சர் என்ன? 1 2 4 3 தான் இதற்கான சரியான விடை. இதே போல விளையாட்டு துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது என்ன அப்படின்றத உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.